இருக்குது. ஸோ விச் வார் இஸ் கிளினிக் ட்ரீட்டு. அது மட்டும் இல்லாமல் மக்களையும் போய் சந்திக்க போகிறாரு இனி. அதுவும் இல்லாமல் அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கானவும் அது ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் கம்பேக் கொடுத்து அண்ணன் வெளியே வந்து பேச போகிறாரு. முக்கியமாக அந்த பேசல வந்து இன்னும் எஃபெக்டாக இருக்க போது இந்த 41 குடும்பத்தை மைண்டில் வச்சு தான் இனி அவர் அரசியல் வந்து இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்த்து காட்ட போகிறாரு. ஏன்னா நவம்பரில் தான் வந்து கட்சியோட சின்னத்தையும் அவர் கேட்டிருக்காங்க, பதிவு பண்ண போகிறாங்க. ஏன்னா நவம்பரில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, நிறைய விஷுவல் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். பார்த்துட்டு பிறகு தான் அது என்னன்றது தெரியும். ஏன்னா அவர் போகலன்றது நிறைய விஷயம் பேர். ஏன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட கரூரில் திருப்பியும் அந்த இறந்தவங்க எல்லாம் போய் கேட்கும்போது விஜய் வருவார் எங்களுக்கு நம்பியிருக்கு. ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவங்களே சைலண்டாக இருக்கும்போது இந்த தெரியல நம்மளுக்கு அதை அவங்கள பற்றி என்ன சொல்கிறது சரியா. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா அதுக்கு எடுத்து போகிறது கிடையாது. எதனா ஒரு பேசணும்னு பேசுறது தான். நம்ம அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. சார் கரூர் போகிறத விட அவங்கள வர வச்சு தனிப்பட்ட முறையில் பேசுறது வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம பேசுகிறோன்னா ஒரு குடும்பம் சந்திக்கும் போது அந்த க்ரௌடு வரும்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். விஜயனுக்கு தெரியாமலாம் இருக்காது. அதனால ஒரு லிமிட் வரைக்கும் தானே எல்லாமே. சரி பார்த்துக்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலான்ற மாதிரி தான் மாம்பழப்புறத்தில் வச்சு அவங்க மீட் பண்ணி பேச போகிறாரு. என்னென்ன பேச போகிறான்றது அவங்க சந்திச்சிட்ட பிறகு தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ என்னென்ன நெரேட்டிவ் எல்லா மீடியாவுமே சரி நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்படி விஜயனாக்கு எதிராகவே டோட்டலாகவே திரும்புது. அது எல்லாமே நவம்பரில் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒன்றும் முடிய போது இன்னும் ஒரு வாரம் கிட்ட தான் இருக்குது. நவம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒப்பாரி வைக்கிறதுக்குள்ள ரெடி ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு மாதம் கேப் விட்டோம் இல்லையா. அவர் மௌனம் தான் ஆபத்துன்னு யாருக்குமே தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஹெலிகாப்டரில் வந்து பேசுறதுலான்றது வந்து இன்னும் அது அஃபிஷியலாக தெரியல. ஜஸ்ட் அது போயிட்டுருக்கு, டாக் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. ஸோ அது வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இந்த கரூர் விஷயம் முடிஞ்சுட்டு அவங்களை சந்திச்சிட்ட பிறகு தான் மற்ற விஷயமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். திங்கட்கிழமை அன்னைக்கு என்னென்ன ஈவினிங் அப்டேட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம அப்போ பேசலாம். இனி வரப்போகிற நாட்களில் இந்த விஜயனோட பயணத்தில், ஏன்னா விஜயண்ணா சப்போர்ட்டு அப்படி இருக்குது, கொஞ்சம் கூட குறையில. ஏன்னா அவ்வளோ ஐப்பில் இருக்குது. நம்ம கூட குறைஞ்சிருமோன்னு தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவரை தான் நாங்கள் ஜெயிக்க வைப்போம், அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோன்றதுல பக்கா கிளியராக இருக்காங்க. பார்க்கலாம் இனி வரப்போகிற நாட்களில் எப்படி கொண்டு போகிறாங்க, இது எப்படிமான விளையாட்டுன்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்கள் ஆட்டிங்க, இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் விஜயண்ணா நவம்பர்லேருந்து ஆட போகிறாரு. அந்த இன்னிங்ஸில் யார் யாரெல்லாம் அவுட் ஆக போகிறீங்களோ யாருக்கு தெரியும். இன்னும் கூட்டணிலாம் இருக்குது. டிசம்பர் ஜனவரியில் தெரிஞ்சிடும். இன்னும் பெரிய